வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தொடர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எந்தெந்த கண்ட்ரியெல்லாம் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு பக்கத்துலேயே துபாய் இருக்கு. நிறைய பேர் அங்கே ஒர்க்குக்காக போகிறதெல்லாம் பார்க்குறோம். லேபர்ஸாக போகிறாங்க, நர்சஸ் நிறைய போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி போகிறவங்கள நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி அங்கே படிக்கிறதுக்கு மாணவர்களுக்கு ஏதாவது ஸ்கோப் இருக்கா? ஓகே. ஸோ ஜென்ரலாக யுஏஇ ஆர் கல்ஃப்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம், இந்த லோ ஸ்கில்டு மேன் பவர் தான் ஒரு காலத்தில் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பெட்ரோலியம் ரிலேட்டட் கொஞ்சம் போயிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது தான் ஜென்ரலாக ஒரு பர்செப்ஷன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேரளாலேருந்து மலையாளிஸ் நிறையா போவாங்க அப்படிங்கிறது தான் வந்து பர்செப்ஷன் ஆக்சுவலாக. ஸோ நமக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா சிங்கப்பூர் தான் ஒரு சாய்ஸாக நினைப்போம். துபாய் வந்து இட் வாஸ் நாட் கன்சிடர் அஸ் அ எஜுகேஷன் ஹப். பட் அந்த லேண்ட்ஸ்கேப் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸில் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா சேஃப்டி வைஸ் எடுத்துக்கோங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸு. அண்ட் எனக்கு வந்து துபாயில் உள்ள இன்ஸ்டியூஷன் படிக்க வேண்டாம், ஒரு யூகேயில் உள்ள இன்ஸ்டியூஷனோ ஒரு யூஎஸில் உள்ள இன்ஸ்டியூஷனோ படிக்கணும் அப்படின்னா அது நீங்கள் அவ்வளோ தூரம் போகணுன்னு இல்லை. அந்த யூனிவர்சிட்டிஸ் கிட்டத்தட்ட ஒரு 44 வந்து துபாயிலேயே இருக்குது. டோட்டலாக வந்து 66 இருக்குது. ஆக்சுவலாக துபாயில் மட்டுமே 44 இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே, அதாவது சேஃப்டி வைஸ் பெஸ்ட்டு. அண்ட் எனக்கு வந்து ஒரு யூகே டிகிரியை நான் துபாயில் வாங்கணும் அப்படின்னா பாசிபிள். ஒரு 3.5 ஹவர்ஸில் வந்து சர்வசாதாரணமாக போய்ட்டுடலாம். ஒரு சாட்டர்டே இங்கே வந்துட்டு திருப்பி அதே அன்றைக்கே திருப்பி போகணுன்னா கூட பாசிபிள். நிறைய ஃப்ளைட்ஸ் இருக்குது. ஒரு 15-20,000 அப் அண்ட் டவுனே போயிட்டு வந்துடலாம். திடீர்னு ஒரு யாராவது போகணுன்னா வீட்டிலேருந்து யாராவது ஒருத்தர் போய் பார்க்கணுன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபீஸிபிள். அண்ட் த பெஸ்ட் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸும் நீங்கள் ஒரு யூகேலேயோ இல்லை ஒரு யூஎஸ்லேயோ இல்லை ஒரு ஆஸ்திரேலியாலேயோ போய் படிக்கணும்னா அதில் ஒரு 50% காஸ்ட்டில் படிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே யூனிவர்சிட்டி அதே கோர்ஸு ப்ளஸ் இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக, அதாவது இண்டஸ்ட்ரிக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஏற்றாப்புல சிலபஸ்ஸு, இது எல்லாமே பாசிபிள் இப்போ துபாயில் இருக்குது. துபாய் வந்து நம்ம பெட்ரோலியம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யூஏஇன்னு சொன்னால் ஒரு அபுதாபி வந்து ஒரு பெட்ரோலியம், துபாய் வந்து ஒரு கமர்ஷியல் ஹப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு எஜுகேஷன் ஹப்பாகவும் சேஞ்ச் ஆகிட்டு வருது ஆக்சுவலாக. ஸோ பெஸ்ட் பிளேஸ் ஃபார் 2026ன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போ பழைய இதிலெல்லாம் பார்த்தோம் எபிசோடில் என்னென்னா, சார் யூஎஸில் 50% வந்து ரிஜெக்ஷன் இருக்குங்கிறீங்க, H1B வந்து ஐ மீன் லைக்கணும் சேலஞ்சாக இருக்குது, ஆர் லைக்கணும் கனடா தான் நம்ம வந்து ஓரளவுக்கு காஸ்ட் கம்மியாக இருக்கும், 76% ரிஜெக்ஷனு, யூகே வந்து எக்கானமி சரியில்லை அப்படிங்கிறீங்க, ஆஸ்திரேலியா எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படிங்கிறீங்க. ஸோ இப்படின்னா என்ன ஆல்டர்னேட்டிவ்? அண்ட் சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் யூனிவர்சிட்டி தான் போக முடியும். ஏன்னா பப்ளிக் யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் வந்து போஸ்ட் ஸ்டடி ஒர்க்கும் பார்ட் டைமும் உண்டு. ப்ரைவேட் யூனிவர்சிட்டி போனான்னா அவங்களுக்கு போஸ்ட் ஸ்டடி ஒர்க்கும் கிடையாது, பார்ட் டைமும் கிடையாது. ஸோ இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது. அப்படிங்கும்போது துபாய் இஸ் அ அமேசிங் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லலாம். நீங்கள் வந்து துபாயில் போயிட்டு ஒரு யூகே யூனிவர்சிட்டிஸில் 50% ஆஃப் காஸ்ட்டில் யூகே யூனிவர்சிட்டியோட டிகிரி வாங்குறதுக்கு பாசிபிள், யூஎஸ் யூனிவர்சிட்டியோட டிகிரி வாங்குறதுக்கு பாசிபிள், ஆஸ்திரேலியா யூனிவர்சிட்டிக்கு டிகிரி வாங்குற பாசிபிள். ஸோ இவ்வளவும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்குன்னா அது துபாயின்னு தான் சொல்லலாம், யுஏஇன்னு சொல்லலாம். பட் எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா துபாய். ஸோ இட் டேர்னிங் டு பி ஒரு நல்ல எஜுகேஷன் ஹப்பாக வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் துபாய் இஸ் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நல்ல ஒரு ஹப்பாக எஜுகேஷனுக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஓகே, துபாயை கன்சிடர் பண்ணலாம், நிறைய ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. என்னென்ன மாதிரியான பேக்ரவுண்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், என்ன ப்ரொஃபைலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இதை ப்ரிஃபர் பண்ணலாம் சார்? ஓகே, ஸோ ஜென்ரலாக துபாய்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஒன்று பெரிய விஷயம் தெரியுது, சார் பில்டிங்லாம் ரொம்ப 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 பெருசாக இருக்குது சார், அதனால் சிவில் ரிலேட்டட் போனாங்க, ஆர்கிடெக்சர், சிவிலு, அதோட அலைடு எல்லாத்துக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம் ஆக்சுவலாக. ஓகே, அடுத்த லெவல் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ பூம்னா என்னென்னா ஏஐ, டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, துபாய் கவர்மெண்ட்டு கூகுளோட டைப் வச்சுட்டு, நீ துபாயோட ரெசிடெண்ட்டா, நான் உன்னை ஏஐயில் ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க. ஓகே, ஸோ அதனால் ஏஐ ரிலேட்டடுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீ துபாயில் ஒரு கம்பெனி வைக்கிற அப்படின்னா நீ எந்த அளவுக்கு ஏஐ நீ யூஸ் பண்ணுறியோ அந்த மாதிரி ஒன்றை வந்து கம்பெனியை கிரேட் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. ஏபிசிடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் எஸ் கேட்டகரியில் இருந்தால் அந்த கம்பெனிக்கு கவர்மெண்டோட கான்ட்ராக்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். நீ இல்லை கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஃபண்டிங் தராங்கன்னா எஸ் கேட்டகரின்னு என்னென்னா அந்த ஏஐ பேஸ்டு இன்னோவேஷன் அந்த கம்பெனியில் அங்கேயே பண்ணியிருக்கணும். நான் ஒரு ஏஐ ப்ராடக்டை யூஸ் பண்ணணும்னு இல்லை, நான் ஒரு ஏஐ பேஸ்டு
ப்ராடக்டை நானே இன்னோவேட் பண்ணியிருக்கேன் என் கம்பெனிக்குள்ளே அப்படின்னா அவங்களுக்கு எஸ் கேட்டகரி. அந்த மாதிரி கேட்டகரி பீப்புளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது ஃபார் ஏன்னு பார்த்துக்கங்க. ஸோ எல்லா கம்பெனியுமே ஏ யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லா கம்பெனியும் ஏ யூஸ் பண்ண போகிறாங்கன்னா அதுக்கு உண்டான மேன் பவர் அவங்களுக்கு தேவை. ஸோ அதனால் ஏ ரிலேட்டட் நிறையா இருக்குது. டேட்டா சயின்ஸ் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் ஹேப்பனிங் ரிலேட்டட் டு டேட்டா சயின்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அதுலேயும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சைபர் செக்யூரிட்டி, இப்போ வந்து சைபர் த்ரெட்ஸுங்கிறது வந்து ஒரு காமன் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லா கம்பெனியுமே சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் வச்சுக்க போகிறாங்க ஆக்சுவலாக. அதனால் சைபர் செக்யூரிட்டிக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆஸ் யூஷுவல் க்ரீன் எனர்ஜி, பெட்ரோலியம் எடுத்துக்கோங்க, அது தவிர க்ரீன் எனர்ஜி. ஸோ இந்த மாதிரி செக்டரில் போனால் டெஃபினட்டாக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் டைரெக்டாக எம்ப்ளாய்மெண்ட் போனாலும் சரி, பட் டைரெக்டாக எம்ப்ளாய்மெண்ட் போகும்போது ஒரு ரெஃபரன்ஸ் வேணும். பட் ரேதர் அதர் சாய்ஸ் வந்து நீங்கள் இந்த மாஸ்டர்ஸ் அங்கே சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இட் வில் பி இந்த மாதிரி செக்டர்ஸில். லாஜிஸ்டிக், துபாய் கேட்கவே வேண்டாம், லாஜிஸ்டிக்கில் ஒன் ஆஃப் த ஹப். லாஜிஸ்டிக் இந்த மாதிரி செக்டர்ஸ்லாம் போனால் டெஃபினட்டாக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஆக்சுவலாக. துபாயில் படிக்க போகிறத பற்றி நம்ம பேசுகிறோம். யூஸ்வலாக படிக்க போகிறதுக்கு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே பேசின மாதிரி யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா இதை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் துபாயிலேயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு பேசும்போது ஆப்வியஸாக பேரண்ட்ஸுக்கு அங்கே சேஃபாக இருக்குமா, பசங்களை அங்கே படிக்கிறதுக்காக அங்கே அனுப்பலாமா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கும். ஸோ சேஃப்டி கன்சர்ன்ஸில் துபாய் எப்படி சார்? ஓகே, நம்ம சேஃப்டி வந்து முன்னாடியெல்லாம் என்ன சொல்லுவோம், சிங்கப்பூர் தான் சேஃபஸ்ட் பிளேஸ்ன்னு. இப்போ கேட்டிங்கன்னா துபாய் இஸ் த மோஸ்ட் சேஃபஸ்ட் பிளேஸ். நீங்கள் எங்கே போனாலும் யூ ஆர் மானிட்டர்ட். எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராஸ் ஆர் தேர், எவ்ரிவேர் யூ ஆர் மானிட்டர்ட் ஆக்சுவலாக. ஒரு ஈவன் அ கேர்ள் ஆர் அ லேடி, ஒரு இப்போ ரீசெண்டாக கூட நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேயே ஒரு வீடியோ வைரலாக இருந்தது. என்னென்னா ஒரு லேடி 2 o'clock வாக்கிங் ஆன் த ரோடு, கம்ஃபர்டபுளாக வாக்கிங் ஆன் த ரோடு, எந்த பிரச்சனையுமே வராது ஆக்சுவலாக. ஸோ அந்த அளவுக்கு சேஃப்டி வைஸு இட் இஸ். அண்ட் இன்னொரு திங் இஸ் கல்ஃபில் ஜென்ரலாகவே லேடிஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் தெர் இஸ் அ ரெஸ்பெக்ட் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அவங்கள வந்து நீங்கள் இங்கே நம்ம ஊரில் வந்து ஒரு லேடியை ரோட்டில் போய் திட்டிட்டு நீங்கள் பாட்டு சும்மா போகலாம். நீங்கள் அங்கே போனீங்கன்னா முடிஞ்சு போச்சு, உங்கள் கதையை தூக்கிக்குள்ளே வச்சுருவாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த அளவுக்கு வந்து சேஃப்டி வைஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரி டு கோன்னு கேட்டிங்கன்னா துபாய்னு சொல்லலாம் ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க ரூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நீங்கள் நல்லா இருக்கீங்க, நீங்கள் எதுவும் வயலேட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு சேஃபு. நீங்கள் ரூலை வயலேட் பண்ணீங்க அப்படின்னா த மோஸ்ட் டிஃபிகல்ட் கண்ட்ரின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஒரு ஆர்டிகல்ஸ் ரொம்ப வைரல் ஆகிட்டு வருது. அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6000 பெக்கர்ஸ், பாகிஸ்தானி பெக்கர்ஸை டிபோர்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 55,000 சவுதியிலேருந்தும் பெக்கர்ஸை டிபோர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது மாதிரி அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் சேலஞ்சஸ் வருதோ அவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து அந்த கிரிமினல்ஸாக இருந்தால் இம்மீடியட் டிபோர்டேஷன் தான் ஆக்சுவலாக. அங்கே லாஸ் ஆர் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட். ஓகே, நீங்கள் வந்து ஒரு தப்பு பண்ணீங்க அப்படின்னா அடுத்த 2 நிமிஷத்தில் போலீஸ் அங்கே நிற்கும். ஓகே, நோ கொஸ்டின் ஆஸ்டு, நீங்கள் எதாக இருந்தாலும் அங்கே அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக. ஸோ அதனால் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நீங்கள் வந்து துபாய் நம்ம டிஃப்ரென்ஸ் நம்ம ஊருக்கும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா லா வந்து ரொம்ப ரொம்ப கிளியராகவும் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, நீங்கள் இதை பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஓகே, நான் வந்து அவங்க பையன், நான் இவங்க பொண்ணு அப்படின்லாம் உதவி கேட்காது. இது பண்ணக்கூடாது, இது வந்து டிராஃபிக் வயலேஷன்னா டிராஃபிக் வயலேஷன். இப்போ நீங்கள் இங்கே ஓவர் ஸ்பீட் அப்படின்னா இம்மீடியட்டாக ரேடார் இருக்கும், உங்கள் ஓவர் ஸ்பீட் ஆகும், ஃபைன் வந்துடும். நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு 21 பாயிண்ட்ஸோ 22 பாயிண்ட்ஸோ அதுக்கு மேலே கிராஸ் ஆச்சுன்னா உங்கள் லைசன்ஸ் காலி, டிரைவிங் லைசன்ஸ் காலி ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அது மாதிரி நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதும் அங்கே கொஞ்சம் கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து டிரைவிங் டெஸ்ட்டு கிளியர் பண்ணுறது ஒரு பிக்கஸ்ட் ஹசல் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால, லாஸ் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால சேஃப்டி பாயிண்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். அதை பற்றி கவலையே பட தேவையில்லை ஆக்சுவலாக. ஓகே, சேஃபான பிளேஸ் தான் படிக்க போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. பொதுவாக அப்ராடுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க கரெக்டான இன்ஸ்டியூஷனை தான் சூஸ் பண்ணுறாங்களா, அது ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி தானா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கும். துபாய் பொறுத்த வரைக்கும் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி எல்லாம் எப்படி ரேங்க் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணணும்? சூப்பரான கொஸ்டின் இது. ஏன்னா எங்கே போனாலும் ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச் சார், யூனிவர்சிட்டியை எப்படி நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் துபாயில் போகணுன்னா ஃபஸ்ட்டு வந்து KHDA அப்ரூவ்டு லைசன்ஸ்டு யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் அங்கே ஆப்ரேட் பண்ண முடியும். ஓகேவா, அது ஃபஸ்ட்டு. ஸோ நீங்கள் KHDA, ஓகே, நாலேஜ் ஹியூமன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் துபாய் அப்படின்னு இருக்கும் ஆக்சுவலாக. அவங்களோட அப்ரூவ்டாக ஒன்று பார்க்கணும். ரெண்டாவது விஷயம், ஓகே
இந்த இன்ஸ்டியூட்டோட ஐ மீன் இப்போ ஒரு குளோபல் இன்ஸ்டியூட் தான் மோஸ்ட்லி நீங்கள் யூகே எடுத்துக்கங்க, பிரமிங்ஹாம் எடுத்துக்கோங்க, ஆர் மிடில் செக்ஸ், ஹெரியட் வாட், இது மாதிரி நிறையா இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, ஆக்சுவலாக யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டியா அப்படின்னு பார்த்துக்கங்க. மூணாவது விஷயம், அவங்க எந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியோட க்ளோஸராக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இண்டஸ்ட்ரியோட க்ளோஸராக ஒர்க் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறது பாசிபிலிட்டிஸ் அதிகம். இன்டர்ன்ஷிப் கிடைச்சதுன்னா அதை ஜாபாக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்த 3 விஷயத்தை கன்சிடர் பண்ணிவிட்டு ஓகே அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது பெட்டர் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இன்னும் நான் ஐடியலாக சொல்லணுன்னா நீங்கள் மாஸ்டர்ஸுக்கு துபாய்க்கு போங்க ரேதர் தென் அண்டர் கிராஜுவேட்டுக்கு ஆக்சுவலாக. ஓகே, ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா 1 இயர் தான் மாஸ்டர், 1 வருஷத்தில் நீங்கள் மாஸ்டர்ஸ் முடிச்சிடலாம், காசு கம்மி. இதே ஒரு நான் சொன்ன மாதிரி யூகே இன்ஸ்டிடியூஷன் நீங்கள் வந்து ஹெரியட் வாட்டோ ஆர் பிரமிங்ஹாமில் போய் அங்கே பண்ணிங்கன்னா யூகேல பண்ணுறதோட ரேதர் நீங்கள் அதே துபாயில் அந்த யூனிவர்சிட்டியில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 30% 50% காஸ்ட் கம்மியாக இருக்கும் கம்பேர் பண்ணும்போது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லிவிங் எக்ஸ்பெண்டிச்சரும் யூகேவோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணுறது பெட்டர் ஆக்சுவலாக. யூஎஸ் யூகே யூனிவர்சிட்டி எல்லாம் நம்ம இங்கே துபாயில இருந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க, காஸ்ட் கம்மியாகும்னு சொல்றீங்க, பட் வேல்யூ அந்த டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்குமா? ஓகே, இப்போ வேல்யூங்கிறதோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ROI. சார் நான் 10 ரூபா போடுறேன், எப்போ நான் என்னோட 10 ரூபாயை நான் எடுக்கலாம், ஓகேவா? அதுதான் முக்கியம். இந்த டிகிரிக்கு இந்த வேல்யூ அப்படின்னு சொல்கிறதோட வேல்யூனா எப்படி ஆக்சுவலாக, சார் நான் 50 லட்ச ரூபா செலவு பண்ணுறேன், இந்த 50 லட்ச ரூபா என்னால் எப்போ எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக. ஓகே, நீங்கள் இதே யூகேல இன்றைக்கி போனீங்கன்னா 35-40 லேக்ஸு. ஓகே, நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குமா 40 லட்ச ரூபா அப்படின்னு செலவு பண்ணிட்டு அப்படின்னா பெரிய கேள்விக்குறியாயிட்டு இருக்கு. யூஎஸ் நம்ம கேட்கவே வேண்டாம். ஓகே, ஏன்னா நிறைய இப்போ அன்சர்டனிட்டி அதிகமாகிடுச்சு யூஎஸில். வேலை கிடைக்கிறதோட நாளைக்கு இது இருக்குமா இல்லையா, இந்த ரூலை சேஞ்ச் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற அன்சர்டனிட்டி அதிகமாகிடுச்சு. ஒரு அன்சர்டனிட்டி அதிகமாகிடுச்சுன்னா, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு 4 பேரை உங்களோட கூட்டு போகிறீங்க. ஓகே, ஒரு தெரியாத இடத்துக்கு போகிறீங்க. ஓகே, எதை கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லிட்டே வரீங்கன்னு வச்சுங்களேன். அந்த 4 பேர் வந்து உங்களோட வரவங்க பயமாக இருக்குமா இல்லை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வருவாங்களா? பயமாக தான் இருக்கும். அதனால் அது மாதிரி தான் இருக்குது இப்போ யூஎஸ். எந்த ரூலை யார்கிட்ட கேட்டாலும் இந்த ரூல் இருக்குமானா நாளைக்கு இருக்குமா இல்லையாங்கிறது தெரியாது. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அன்சர்டனிட்டி கிடையாது, கிளியராக இருக்காங்க. எங்களுக்கு இந்தந்த கோர்ஸில், அதாவது இந்தந்த ஃபீல்டில் ஆள் தேவை, ஸோ யூனிவர்சிட்டிஸ் இந்தந்த ஃபீல்டில் நீங்கள் மாஸ்டர்ஸ் ஆஃபர் பண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு கம்பெனிஸ்க்கு அதாவது வந்து இந்தந்த ஏரியாவில் ஆள் தேவை, ஸோ இந்த இடத்துல மாஸ்டர்ஸ் பண்ணாங்கன்னா இமீடியட்லி தே வில் கெட் பிளேஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ அதனால் அன்சர்டனிட்டி கிடையாது, சேஃபாக இருக்குது அப்படிங்கிறதுனால திஸ் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் ஆக்சுவலாக. பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராடு படிக்கும்போது 2 விஷயத்தில் டவுட் இருக்கும். ஒன்று, நான் படிக்கும்போதே என்னால் பார்ட் டைம் பண்ணி ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது, படித்து முடிச்சதுக்கப்புறமா போஸ்ட் ஸ்டடி ஒர்க் கிடைக்குமா அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் டைம் பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம் சார். படிக்க போகிறவங்களுக்கு அங்கே பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எப்படி இருக்கும்? ஓகே, ஸோ அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, டெசிக்னேட்டட், அதாவது இந்த யூனிவர்சிட்டிஸ் இந்தந்த யூனிவர்சிட்டிஸுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட் டைம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் ஐ மீன் கேப் இருக்குது, ஒரு 20 hours ரஃப்லின்னு வச்சுக்கோங்களேன், கேப் இருக்குது, அதாவது வாரத்துக்கு இவ்வளோ ஹவர் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் யூனிவர்சிட்டி எந்த யூனிவர்சிட்டிக்கு போகிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டியை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க, பார்ட் டைம் அலவுடா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட் விஷயம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு சின்ன பர்மிஷன் வாங்கணும், அது யூனிவர்சிட்டி பார்த்துப்பாங்க. நீங்கள் பார்ட் டைம் வேணுங்கிறதெல்லாம் ஒரு பர்மிஷன் ஒர்க்கெல்லாம் இருக்குது. ஸோ அந்த யூனிவர்சிட்டிஸே மோஸ்ட்லி பண்ணி கொடுத்துருவாங்க ஆக்சுவலாக. ஸோ மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டி ஃப்ரம் அப்ராட் விச் ஹேஸ் அ கேம்பஸ் இன் துபாய், அவங்களுக்குள்ள எல்லாமே ஐ மீன் இந்த மாதிரி பார்ட் டைம் ஒர்க் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஓகே, போஸ்ட் ஸ்டடி ஒர்க். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யூஎஸ் போனீங்க, ஸ்டெம்னா 3 years ஆஃப் ஓபிடின்னு சொல்லுவாங்க. யூகே போனீங்கன்னா 18 months. இப்போ இது வரைக்கும் 24 months இருந்தது, 1 January 2027 அது 18 months ஆக போகுது. ஆஸ்திரேலியா போனீங்கன்னா 3 to 5 years. இது மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் போஸ்ட் ஸ்டடி ஒர்க்குன்னு உண்டு. துபாயை பொறுத்த வரைக்கும் அப்படி கான்செப்ட் கிடையாது. ஓகே, இவங்க வேரியஸ் வீசா வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஹைலி ஸ்கில்டு, நீங்கள் ஒரு பிரமிங்ஹாம் மாதிரி யூனிவர்சிட்டி போகிறீங்க, ரியலி ஹைலி ஸ்கில்டு அப்படின்னா அந்த மாதிரி ஸ்கில்டு மேன் பவரை ரீட்டைன் பண்ணுறதுக்காகவே கோல்டன் வீசான்னு ஒன்று வச்சுருக்காங்க. நீங்கள் ரொம்ப ஸ்கில்டு, எனக்கு ஸ்கில்டு மேன் பவர் வேணும் கண்ட்ரிக்கு, அதை ரீட்டைன் பண்ணுறதுக்காக அவங்களுக்கெல்லாம் கண்டிஷனே கிடையாது. வேலை இருக்குது வேலை இல்லை அந்த மாதிரி கண்டிஷனே கிடையாது.
இல்லை நீங்கள் அங்கே முடிச்சுட்டு வேலைக்கு போகிறீங்கன்னா கம்பெனிஸ் வில் கெட் யூ விசா. ஓகே, ஸோ அது மாதிரி தான் இங்கே உண்டு. இப்போ ஜென்ரலாக மற்ற கண்ட்ரிலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஸ்டடி ஒர்க்குன்னு உண்டு. அதுக்கப்புறம் கம்பெனி ஸ்பான்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் பிஆர் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் வந்து சிட்டிசன் ஆகலாம், அங்கே பாஸ்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி கான்செப்ட் துபாயில் கிடையாது. நீங்கள் வந்து பர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக ஆக முடியாது, சிட்டிசனாக ஆக முடியாது. ஏன்னா துபாயை பொறுத்த வரைக்கும் நேட்டிவ் துபாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி 11 to 12%. ஓகே, அவ்வளோதான். அதாவது வந்து வெளியிலேருந்து எக்ஸ்பேட்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பேக்ட் பார்த்தீங்கன்னா 85 to 89% ஆஃப் பீப்புள் வந்து எக்ஸ்பேக்ட் தான். ஓகே, ஸோ அதனால் வந்து நீங்கள் பர்மனெண்ட்டாக நாங்கள் செட்டில் ஆயிடுவேன் லைஃப்பில் அப்படின்னு நினச்சிங்கன்னா துபாய் இஸ் நாட் த பிளேஸ் ஆக்சுவலாக. ஓகே, நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு வர்றது அப்படின்னா துபாய் இஸ் அ பிளேஸ் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து மற்ற கண்ட்ரிக்கும் இதுக்கும் ஒரு நெகட்டிவ் ஆர் லைக் ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா துபாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பர்மனன்ட் சாய்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்க 11% தான் இருக்காங்க, 11-12% தான் இருக்காங்கங்கிறதுனால தே வாண்டட் டு ப்ரொடெக்ட். ஓகே, அந்த லோக்கல் பீப்புளை தே வாண்டட் டு ப்ரொடெக்ட். அதனால் வந்து தே டோன்ட் வாண்டட் டு கிவ் அ வீசா ஆர் லைக் வீசானா அதாவது பர்மனன்ட் வீசா ஆர் லைக் ஒரு நான் பாஸ்போர்ட்டை கொடுக்குறேன் அந்த மாதிரி ஒரு சாய்ஸ்லாம் கிடையாது ஆக்சுவலாக துபாயை பொறுத்த வரைக்கும். பட் 2026 ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா எங்கெங்கெல்லாம் ஹையரிங் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாய் இஸ் ஒன் ஆஃப் த பிளேஸ் ஆக்சுவலாக. ஓகே, ஜாப் ஹையரிங் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாய் இஸ் ஒன் ஆஃப் த பிளேஸ். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அது லே ஆஃப். இப்போ யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு லே ஆஃப் இருக்குது ஆக்சுவலாக. யூகேலையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பீப்புளே 72,000 பேர் இந்த வருஷம் திரும்ப வந்துட்டாங்க ஆக்சுவலாக. சில ரிப்போர்ட் யூஎஸில் என்ன சொல்லுதுன்னா ஆல்மோஸ்ட் 1 மில்லியன் பீப்புள் வந்து ஐ மீன் லைக் லே ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுது. துபாயோட மேன் பவர் அதாவது டோட்டல் பாப்புலேஷனே பார்த்தீங்கன்னா 11 மில்லியன் தான். 1 crore வச்சுக்கிங்களேன், 1.1 crore. ஓகே, ஸோ அதனால் சின்ன கண்ட்ரி தான். அண்டு ஆனால் வேறு கண்ட்ரியில் மற்ற கண்ட்ரியில் லே ஆஃப் இருக்கும்போது இங்கே ஹையரிங் நல்லா இருக்குது. ஸோ அதனால் தட் இல் ஏ குட் சாய்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த மேட்ரிக்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது. ஹையரிங் ரொம்ப ஆக்டிவாக நடக்குது அப்படின்னு சொன்னீங்க. என்னென்ன செக்டர்ஸ்லாம் அங்கே மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது? ஓகே, ஸோ கம்ப்யூட்டிங் ரிலேட்டட் அதாவது வந்து நீங்கள் நியூ ஏஜ் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லும்போது ஏஐயில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் வென் கம்ஸ் டு ஐ மீன் லைக் டேட்டா சயின்ஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சைபர் செக்யூரிட்டியில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எனிதிங் ரிலேட்டட் டு சிவில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆப்வியஸாக நர்ஸுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. லாஜிஸ்டிக் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம வந்து ஃபினான்ஸ் ஒன் ஆஃப் த செக்டர் வந்து விட்டுட்டோம் ஆக்சுவலாக. பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிலேருந்து யூகேல கூட இப்போ லக்ஷ்மி மித்தல் கூட சொல்லியிருக்காரு என்னென்னா நான் யூகே விட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னு. இந்த ஃபேமிலி ஓன்டு பிஸ்னஸ் எல்லாம் வந்து ஏன்னா இங்கே வந்து டேக்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து யூகேல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜூலைலையோ அவங்க ஒரு நியூ ரூல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நீங்கள் உங்களோட இன்ஹெரிட்டன்ட் இன்கமாக இருந்தாலும் மணியாக இருந்தாலும் அதுக்கு நாங்கள் டேக்ஸ் போட போகிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. துபாயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சம்பாதிச்சாலும் இன்கம் டேக்ஸ் பே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது. ஸோ அதனால் நிறைய ஃபேமிலி பிஸ்னஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு பி துபாய் இஸ் கோயிங் டு பி த ஹப். ஸோ நிறைய விசிஸ் ஆர் கோயிங் டு பி தேர் ஆக்சுவலாக. ஸோ அதனால் எனிதிங் ரிலேட்டட் டு ஃபின்டெக் ஆர் ஃபினான்ஸ் ரிலேட்டடுக்கும் நல்ல சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் யாராவது ஒருத்தர் துபாய் போகிறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இட் இஸ் அன் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் சொன்ன மாதிரி அங்கே வந்து 1 year தான் மாஸ்டர். துபாயில் இந்த ஒரு யூனிக்னஸ் இருக்குது. நம்ம ஜென்ரலாக ஒரு கண்ட்ரிக்கு போனோன்னா மாஸ்டர்ஸ் படிக்கும்போது பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம். 20 hours மேக்ஸிமம் விடுவாங்க. சில கண்ட்ரியில் நியூசிலாண்டு ஆர் லைக் நியூசிலாண்டு 25 hours என்னமோ அண்ட் ஆஸ்திரேலியாவில் 24 hours வீக்கு. துபாயில் மட்டும் ஒரு சாய்ஸ் ஒன்று உண்டு. நான் மாஸ்டர்ஸை பார்ட் டைம் பண்ணலாம். வீக்கெண்டில் மாஸ்டர்ஸை பண்ணிவிட்டு வீக் டேயில் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் மண்டே டு ஃப்ரைடே நான் ஒரு கம்பெனியில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு சாட்டர்டே சண்டே மட்டும் நான் மாஸ்டர்ஸ் பண்ணலாம். அந்த 1 year மாஸ்டருங்கும் போது அப்போ 2 year மாறிடும். அது பார்ட் டைமாக பண்ணும்போது ஃபுல் டைமாக பண்ணால் 1 year, பார்ட் டைமாக 2 year பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சாய்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க கிளியராக ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு மேன் பவர் வேணும், இந்தந்த ஏரியாவில் மேன் பவர் வேணும், இந்த ஏரியாவில் மேன் பவருக்கு நீ மாஸ்டர்ஸ் வரியா உனக்கு நான் இதெல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சரிங் பண்ணுறதே எதுக்குன்னா மேன் பவரை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் ஆக்சுவலாக. ஸோ அதனால் நீ எந்த மாதிரி மேன் பவர் இருக்கியோ அந்த மாதிரி அவங்க மீன் நீ வந்து ஹைலி ஸ்கில்டாக இருக்கியா உனக்கு
அவனை செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் அந்த கோல்டன் வீசா க்ரீன் வீசாலாம் இருக்குது. நான் வந்து ஒரு சிம்பிளான மேன் பவரே ஒரு 60-70% தான் மார்க்கு, பட் எனக்கும் வேலை வேணும் அப்படின்னா அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸும் இருக்குது, அந்த மாதிரி கம்பெனிஸும் இருக்குது. ஸோ எல்லா விதமான மக்களுக்குமே ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே இருக்குது. ஆக்சுவலாக இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பட் அவங்க போஸ்ட் ஸ்டடி ஒர்க்லாம் ப்ரொவைட் பண்ணுறதில்ல அப்படின்னு பேசுகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே மாஸ்டர்ஸ் படிக்க போகிறாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை தேடிக்கிறதுல அவங்க எப்படி என்ஷூர் பண்ணணும் சார்? ஓகே, ஒன்று அங்கே இருக்கும்போதே வேலை அப்ளை பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி நான் மாஸ்டர்ஸ் ஜாயின் பண்ணுறேன், அந்த 1 இயர்லேயே அவங்க அப்ளை பண்ணிவிட்டு வேலை கிடச்சிருச்சுன்னா இதை பார்ட் டைமாக மாற்றிக்கலாம். ஆக்சுவலாக அதுக்கு அப்படி இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா துபாயை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் வேலை தேடுறதுக்கு தேர் ஆர் சம் வீசாஸ் ஆர் அவைலபிள். ஆக்சுவலாக அந்த வீசாவில் போயிட்டு வேலையும் தேடிக்கலாம். ஸோ அதனால் ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிகிரி முடிச்சிங்கன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில், கரண்ட் சுச்சுவேஷனில் வேலை கிடைக்கலன்னு வராது. நீங்கள் உங்களுக்கு ஸ்கில் இல்லை அப்படின்னா தான் வேலை கிடைக்கல, இல்லைன்னா ஒழுங்கான டிகிரி பண்ணலைன்னா. இப்போ எக்ஸாம்பிள் சிவில்னா வெறும் சிவில் பண்ணாதீங்க, சிவில் வித் ஏஐ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு 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 கம்பைண்டாக நியூ ஏஜ் டெக்னாலஜியோட பண்ணிங்கன்னா வேலை கிடைக்காம ஒரு 85-90% ஆஃப் பீப்புள் வில் கெட் பிளேஸ்டு. மீதி பிளேஸ் பண்ணாதவன் ஒழுங்காக படிக்கலை, இல்லை ஸ்கில்லை வளர்த்துக்கலாம், அவனுக்கு தான் வேலை கிடைக்காது, மற்றவங்களுக்குலாம் கிடைச்சிடும். அப்போ 2026 மாஸ்டர்ஸ் பண்ணணும், துபாயில் போய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்போலேருந்து ப்ரிப்பேர் ஆகணும், எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்? ஓகே, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பனாக தான் இருக்குது. இன்னொரு பெஸ்ட் திங்கு, மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ், அங்கே இருக்க யூனிவர்சிட்டிஸ் IELTS ஆர் டோஃபல் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வேவரும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் உங்கள் மார்க் ஷீட் மட்டும் இருந்தாலே போதும், டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி ஓப்பனாக தான் இருக்குது. ஆக்சுவலாக தட் இஸ் ஃபார் செப்டம்பர் 2026க்கு அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சம் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க, எனிவேர் பிட்வீன் 20-50%. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் கலிஃபா யூனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா 100% ஸ்காலர்ஷிப்பும் அவைலபிளாக இருக்குது. கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், ஏன்னா எனிதிங் வித் திஸ் 100%னா உங்களுக்கு அந்தளவுக்கு மார்க் இருக்கணும், ஸ்கில் இருந்ததுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஸோ அதனால் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபேவராக தான் இருக்குது. ஸோ இந்த நியூ இயர் நல்ல நியூ இயராக அமையணும் அவங்களுக்கும் அப்படிங்கிறதோட துபாய் கேன் பி எ குட் சாய்ஸ்னு சொல்லலாம். ஆக்சுவலாக தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.